ஹலோ, சொல்லுங்க சார். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? சார் என்னாச்சு சார்? நான் உங்ககிட்ட எல்லாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப புதுசா ஆரம்பிக்கிறீங்க. பேசிக் லெவல்ல நல்லா செஞ்சா போதும்ன்ற எதிர்பார்ப்போட தான் இந்த பிசினஸ் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு பண்ணது என்னாச்சு சார்? ரொம்ப பிரமாதப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். ஓ ஆமா, ஏன் சார் நடுவில் ஒரு கேப்பை விட்டீங்க? எனக்கு ஹார்ட் பீட்ல ஒரு கேப் வந்துருச்சு. படக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏமா என்ன பத்தி அவ்வளவு தூரம் விசாரிச்சிருக்கீங்க? நான் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட உங்களை டென்ஷன்ல வைக்க கூடாதா? நல்ல டென்ஷன்ல வச்சீங்க. எனிவே நல்லா இருந்துச்சுமா. அதுவும் பெஸ்ட் செல்லர் சாம்பார் வடையும் தான். அப்புறம் ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. ஐயப்ப இந்த இட்லி சட்னிலாம் யாருக்கும் பிடிக்கலையா? அப்படி சொல்ல வரலமா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இதுதான் பெஸ்டா இருந்துச்சுமா. சார் இனிமே இட்லி சட்னி பெஸ்டா இருந்ததுன்னு சொல்ல வச்சிடுறேன். நான் ஒரு பக்காவான பிசினஸ் மேன். எதையும் அவ்வளவு சீக்கிரமா நான் பாராட்டிட மாட்டேன். ஒரே நாள்லயே நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க அதை வச்சு விளையாடிட்டீங்கன்னா அது என் பிசினஸ்க்கு பிரஷர் ஆயிடும்ல. அதனாலதான் பெரும்பாலான நேரத்துல நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆனா இப்போ என்னால பாராட்டாம இருக்க முடியல. மனசு திருப்தியா இருக்குமா. உங்க வேலை ரொம்ப சுத்தமா இருக்குமா. வாழ்த்துக்கள். ரெகுலரா இதையே மெயின்டைன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கும் வயசாகி போச்சுமா. என் பசங்கள்லாம் அப்ராட்ல செட்டில் ஆனவங்க. எல்லாம் போதும் இங்க வான்னு கூப்பிடுறாங்க. ஆடின பாதமும் பாடின வாயும் சும்மா இருக்குமா? இத்தனை வருஷம் பிசினஸை கதின்னு கடந்தாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க சும்மா இருக்க முடியாது. அதனால பசங்க கிட்ட சொல்லி அங்கேயும் ஹோட்டல் டெவலப் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். இங்க ஒரு நல்ல ஆள் கிடைச்சா எல்லா பொறுப்பையும் அவங்க கையில விட்டுட்டு நான் அங்க போய் பசங்க கூட இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன்னு நீங்க இங்க பாத்துங்க.